அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். லாபம் பெருமளவு அதிகரித்தாலும் ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிக்காத கார்ப்பரேட்டுகளின் செயல்பாடுகள் பொருளாதார ஆய்வறிக்கை மூலமாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. இத்தகைய அணுகுமுறையை கார்ப்பரேட்டுகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ந்த பொருளாதார நாடாக அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் தனியார் துறைகளின் பங்களிப்பு மிக மிக அவசியம் என்றும் அதற்காக தனியார் துறை சில வழிவகைகளை பின்பற்ற வேண்டும் என்று பொருளாதார ஆய்வறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதில் தனியார் துறைகள் தங்களுக்கு வரும் வருமானத்தை சரியான அளவில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதில் அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பணியிட பாதுகாப்பையும் ஊழியர்களின் மனநலன் காப்பதையும் தனியார் துறைகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார்ப்பரேட்டுகளின் லாபம் மற்றும் பணியாளர்களுக்கான ஊதிய வளர்ச்சியில் மிகப்பெரிய இடைவெளி இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் பொருளாதார ஆய்வறிக்கை இந்த சீரற்ற வளர்ச்சி கவலையளிக்கும் விதமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். 15 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு கார்ப்பரேட்டுகளின் லாபம் உச்சத்தை தொட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியிருக்கும் பொருளாதார ஆய்வறிக்கை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள 4000 நிறுவனங்கள் 6% அளவிற்கு வருவாய் வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதாகவும் ஆனால் ஊழியர்களுக்கான செலவினங்கள் வெறும் 13% அளவிற்கு மட்டுமே உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே 2022-23ஆம் நிதியாண்டில் 17% அளவிற்கு இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் லாபத்தை அதிகமாக ஈட்டிய பிறகும் ஊழியர்களுக்கான செலவினங்களை அதிகரிக்காமல் இருப்பதால் பொருளாதார வளர்ச்சியில் சுணக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நிலையான பொருளாதார வளர்ச்சி இருக்க தனியார் துறை நிறுவனங்கள் ஊழியர்களுக்கான ஊதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் நுகர்வோர் செலவினங்கள் நேரடியாக அதிகரித்து உற்பத்தி துறையில் முதலீடு அதிகரிக்கும் என்றும் பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.